ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நேட்டிவில் இருக்கிற ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயம். உங்களோட நேட்டிவ் எதுன்னு கேட்குறீங்க? திருப்பத்தூர் பக்கத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த முருகன் கோவில் இருக்குது. கோவில் பேர்லேயே கல்யாண முருகர் அப்படின்னு இருக்கிறதுனாலயோ என்னமோ ஒரு முகூர்த்தம் தவறாத ஒரு கல்யாணம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை தான் பிறக்குது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. அதையும் விட மன அமைதி வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே குயில் சத்தம், மயில் சத்தம் எல்லாமே கேட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட முக்கிய சிறப்புகளாக ஒரு 3 சிறப்புகள் இருக்குது. நான் என்னென்னு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவங்க. நியூவாக பார்க்குறவங்க. நம்ம திருப்பத்தூர் மக்களாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நடந்துகிட்ருக்கு, அதனால் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து 3 செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த செவ்வாயோடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூஜை செய்கிற ஒரு தாத்தா இருக்கார். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவார். எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்த போதும் நாங்கள் இங்கே இதை ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இல்லை நீங்கள் திருப்பத்தூர் சைடில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய கோயில். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்னா, இங்கே ஆண் குழந்தை பிறக்கும் இங்கே திருமணம் செஞ்சால் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு வருது. 3வது சிறப்பு பார்த்திங்கன்னா, நியர்பையில் அங்கேயே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதாச்சும் ஜலகாமரை ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ சம்மரில் கம்மியாக தான் வரும், பட் மழை பெய்யும் போது நிறைய தண்ணி வரும். ரொம்ப பெரிய ஃபால்ஸாகவே தெரியும், நல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்படி வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி போட்டு அழகாக 6 முருகர் வச்சுருப்பாங்க. 6 படை வீடுன்னு சொல்லிட்டு அந்த 6 படையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு முருகர் வச்சும் அதனுடைய பேரையும் வச்சு அழகாக போட்டிருப்பாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனுடைய வியூஸாக இருக்கட்டும், அந்த ஹைட் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீனிஷாக ஒரு இது வந்துட்டு ஏலகிரியோட மலைத்தொடர் தான். ஏலகிரி மலையோட தொடர்ச்சி தான் இந்த கோயிலோட எண்டிங் வந்துட்டு. நாங்கள் ஒரு நார்மலான போன நாளாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு கூட்டம் இல்லை, ரஷ் இல்லை. பட் ஆனால் இதுக்காக பெரிய திருவிழா பண்ணுவாங்க. எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு ரொம்ப பெரிய திருவிழா பண்ணுவாங்க. அப்போ சடல் குத்துறதுலேருந்து காவடி எடுக்கிறது, பால் குடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப விசேஷமாக இருக்கும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு. லாஸ்ட்டாக போன பங்குனி உத்திரத்துக்கு என்னால் போக முடியல. பட் அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நாங்கள் ஒரு அன்னதானமும் செஞ்சுருந்தோம். ரொம்ப பெருசளவில் இல்லை, ஆனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு பாப்பாவே ரொம்ப குட்டியாக தான் இருந்தாங்க. அப்போது 2 இயர்ஸ் முன்னாடி இருக்காது, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும். எங்களால் முடிஞ்சது செஞ்சோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்களை கொண்டு வந்து சேர்க்குற என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு முருகரை ஃபுல்லாக பார்க்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த ஜன்னல் வழியாக கொஞ்சமாக தெரிஞ்சிருக்காரு. வேறு ஒரு நாளில் ஃபுல்லாக தெளிவாக நல்லா அழகாக பிரகாசமாக இருக்கிற முருகரை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.